நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மக்கள் ஊடக மையம் சார்பில் கோவையில் உள்ள VLP ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில் விதைப்பந்துகள் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தின் பலதரப்பு மக்களுக்கு அன்பு பாலம் திட்டத்தின் வழியாக நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி உதவி செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இயற்கை குறித்தும் மரம் வளர்ப்பது தொடர்பாகவும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் மக்கள் ஊடக மையம் சார்பில் கோவையில் செயல்பட்டு வரும் VLP ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 1000 மாணவர்கள் 1 மணி நேரத்தில் 1 லட்சம் விதைப்பந்துகளை தயாரித்தனர். VLP ஜானகியம்மாள் கலை அறிவியல் கல்லூரி, மக்கள் ஊடகம், தாய் தமிழ் அகாடமி, நியூஸ்7 ஒருங்கிணைஞ்சு இன்னைக்கு 1000 மாணவர்கள் 1 மணி நேரத்தில் 1 லட்சம் விதைப்பந்துகள் தயாரிக்கும் பணி இன்னைக்கு பண்ணுறாங்க. ஸோ இளைஞர்கள் மத்தியில் நமக்கு நேச்சரை பற்றி, இயற்கை பற்றி ஒரு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இந்த விதைப்பந்துகள் தயாரிக்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நம்ம சிலபஸ்லேயும் நேச்சர் சேவிங், கன்சர்வேஷன் டே, என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அதுவே இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. இயற்கையை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட VLP ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நியூஸ்7 தொலைக்காட்சியினுடைய அன்பு பாலம், மக்கள் ஊடக மையம் இவங்களோட இணைந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு விதைப்பந்துகள், எப்படின்னா பல நாட்டு விதைகள், வேப்பம், ஆலம், அப்புறம் நாவல், இதுபோல் சித்திரக்கனி, இதுபோல் பல்வேறு நாட்டு விதைகளை விதைப்பந்துகளாக தயார் செய்து அதை தூவி மீண்டும் அந்த விதைகளை மரமாக்கி அதை இந்த இயற்கைக்கு கொடுப்பதன் மூலமாக வருகின்ற எதிர்கால சந்ததி சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத ஒரு சமூகமாக வரும். வணக்கம், என்னோட பேர் பசுமை தேசம் ராஜேந்தர். நாங்கள் இந்த விதைப்பந்துக்காக விதைகள் கொடுத்துருக்குறோம். அந்த விதைகள் பார்த்திங்கன்னா ஒரு 9 விதமான பாரம்பரிய விதைகள் கொடுத்துருக்கோம். என் பேர் வழக்கறிஞர் உமர் ஷரீஃப், கோவையிலிருந்து. இந்திய அரசியலமைப்பில் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ற அடிப்படையில் இங்கே நமக்கு இந்தியாவுக்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் என்று இந்த மரம், நீர், வளம், மரங்கள் போன்ற காடுகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த கடமைகளை VLP ஜானகியம்மாள் கலைக்கல்லூரி என்று இந்த மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பான முறையில் அவர்களுக்கு அதை எடுத்துரைக்கக்கூடிய அந்த வழிமுறையை இன்று இந்த 1 லட்சம் விதைப்பந்துகளை தயாரிக்கக்கூடிய வகையில் இந்த செய்து வருகின்றனர். என்னுடைய பெயர் லேனாய் ஷாக். கோவையில் மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த VLP ஜானகியம்மாள் கல்லூரி சார்பாக 1 மணி நேரத்தில் 1 லட்சம் விதைப்பந்து தயாரிக்கக்கூடிய நிகழ்வு, அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என் பேர் பன்னீர்செல்வம், ஆவினில் ஒர்க் பண்ணுறேங்க. இயற்கையை நேசிப்போம், இயற்கையை வளர்ப்போம், இயற்கை தூய்மை கடைபிடிப்போம். VLP ஜானகியம்மாள் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார்ந்து இவ்வளோ ஆர்வமாக செய்யும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பசுமை சுரேஷ்குமார். நியூஸ்7 அன்பு பாலம், VLP ஜானகியம்மாள் கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து 1000 மாணவர்கள் 1 மணி நேரத்தில் 1 லட்சம் விதைப்பந்துகள். மாணவர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு அளவில்லாதது. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நியூஸ்7க்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.